படம் சூப்பராக இருந்துச்சு. லைக் ட்விஸ்ட் அண்ட் டென்ஸ்லாம் இருக்கும். லைக் ஒரு டார்க் ட்விஸ்டட் ஒரு மூவி பார்க்கணுன்னா இந்த படம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் எண்டிங்கில் எப்படின்னா ஒரு ட்விஸ்ட்டோட முடிச்சிருப்பாங்க. அந்த ட்விஸ்ட் செகண்ட் ஆஃப் கேரி ஆன் பண்ணாங்க. அப்புறம் எண்டில் அதை மேனேஜ் பண்ணி முடிச்சிட்டாங்க. சூப்பராக இருந்துச்சு. ஹீரோவோட ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு அவருக்கு வித்தியாசமான ரோல் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் வில்லு ஏன் அவர் இப்படி பண்ணார் அப்படின்ற ஸ்டோரி சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அதுதான் சொன்னல, ராட்சசன் அந்த லிஸ்ட்டில் வந்துட்டு படம் வந்துட்டு உங்களுக்கு வந்து நம்பர் 1 வந்து வரும். இந்த வருஷத்தோட பக்கமான கிரைம் த்ரில்லர் படம். ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிடுச்சு. உங்களுக்கு ட்விஸ்ட் வந்து படத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும். அதாவது ஸ்க்ரீன் ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷத்துலேருந்து உங்களுக்கு ட்விஸ்ட் ஆரம்பிச்சிடும். அது உங்களுக்கு ட்விஸ்ட் போய்கிட்டே இருக்கும். ட்விஸ்ட் ரிவீல் பண்ணிட்டு அது வேஸ்ட்டு. பட் ஆனால் ட்விஸ்ட்டு தான் உங்களுக்கு படமே. நல்ல ட்விஸ்ட். பர்ஃபார்மன்ஸஸ் ஆமாம், கண்ணு தெரியாமல் அவர் இன்னுமே நல்லா நடிச்சிருப்பார். கண்ணு தெரிஞ்சு நடிக்கிறத விட கண்ணு தெரியாமல் இன்னும் பர்ஃபார்மன்ஸில் வந்துட்டு நல்லாவே டிஃப்ரென்சியேஷன் வந்து காமிச்சிருப்பார். ஸோ ஓவரால் மஸ்ட் வாட்ச் தேட்டரில். சுனிலோட கேரக்டரை டாமினேட் பண்ணுற அளவுக்கு இன்னொன்று ஒரு வில்லன் ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த வில்லனைசேஷன் வந்து அந்தளவுக்கு ஒரு சைக்காத்தலிக் த்ரில்லராக வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ நல்ல மூவி, நல்ல படம் எடுத்திருக்காங்க. ஆடியன்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணலாம். கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் ஆகிட்டு வந்து யாரும் வெளில போக மாட்டாங்க. சப்ஜெக்டை வந்து எப்படின்னா, ஒரு லவ்வர்ஸ் வந்து தப்பு பண்ணால் எப்படி இருக்குமோ அது எப்படி காமிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் படம் எப்படி சொல்கிறது, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. மியூசிக் பக்காவாக மிரட்டிட்டார் மியூசிக் டைரக்டர். அதோட பெஸ்ட்டாக பார்க்கணுன்னா வில்லன் செமையாக இருக்கார், செமையாக நடிச்சிருக்காரு. ஆமாம் ஆமாம், ஃபுல்லாக மெயின்டைன் இருக்குது. சஸ்பென்ஸ் அதிகமாக இருந்துச்சு. யாரை நம்ம எதிர்பார்க்குறோமோ அவர்லாம் இல்லை. ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. சூப்பர். நல்லா இருந்துச்சு. ரொம்ப டிஃப்ரென்ஸ். ஃபஸ்ட்டு பார்க்குறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஜானர், அவ்வளோதான். ஆமாம், மெயின்டைன் பண்ணார், சூப்பராக இருந்துச்சு. அந்த பிளைண்ட் ஸ்பாட் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டார் அவர். நல்ல சான்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டார். படம் பவர் ஃபேமிலியாக பார்க்கலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா பாருங்க, ஃபேமிலி ரிவ்யூஸ். அது கண்டிப்பாக இருக்குது. அதுவும் செகண்ட் ஹாஃப் வந்துட்டு அருமையாக இருக்குது. படம் பார்க்கலாம், குடும்பத்தோடு பார்க்கலாம். நடிகர் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்க பையன் நல்லா பண்ணியிருக்கான். ஹீரோட நடிப்பு அருமையாக இருக்குது. நல்லா இருக்குது. இது வந்து இது அதையும் தாண்டி ஒன்று நம்மளை அப்படியே அந்த ஆர்ஆர்லாம் பக்கா உட்கார வச்சுருக்காங்க. நல்லா இருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா. எக்ஸார்டனரி. கதாநாயகன் உண்மையில் அருமையாக பண்ணியிருக்காரு. அவர் கண்ணு தெரியாத கேரக்டரில் ஒரு கடுகளை கூட பிசிறு தட்டில் படம் நல்லா பண்ணியிருக்காரு. ஓவரால் ஒரு மெசேஜில் இருக்குது. ஆத்திரப்படாதுங்க, கோவப்படாதுங்க. நீங்கள் எவ்வளோ தான் இருந்தாலும் எமோஷனலாக எதுலையும் பண்ணாதுங்க. அந்த எமோஷனல் நடக்கிற சம்பவம் தான் இது. அதெல்லாம் லேக்கே கிடையாது. 200 கோடி ரூபா செலவு பண்ணி லேக் வைக்கிற படத்துக்கு பல நடிகர்களை கொண்டு இதில் புகுத்து படத்தை ஓட வைக்கிறதுக்கு ஒரு இளம் நாயகர் நல்லா வந்திருக்காரு. அவர் படம் 2-3 படம் பார்த்து ஜெயிலர்லேயும் நல்லா நடிச்சிருந்தார். ஏற்கனவே ஒரு படம் அதிலும் பார்த்து நல்லா தான் இருந்தது. ஃபஸ்ட் படத்தை பார்த்துருந்தா வந்து அருமையாக இருக்குது. படம் செம்மையாக இருந்துச்சு. சைக்கோ த்ரில்லர் மூவி. மியூசிக் செம்மையாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். செம்மையாக இருக்குது. ஆன்டகனிஸ்ட் ப்ரோட்டகனிஸ்ட் பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒரு செம்ம மூவி. கண்ணு தெரியாது, செம்மையாக இருந்துச்சு. அது செம்மையாக நடிச்சிருக்காரு. செகண்ட் ஹாஃப் செம்மையாக இருக்கும். இப்போ கண்டிப்பாக பார்க்கணும். அவரு செம்மையாக பண்ணியிருக்காரு. சைக்கோ த்ரில்லர் படம் செம்மையாக கொண்டு போயிருக்காங்க. கண்டிப்பாக மியூசிக் டைரக்டர் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. படம் வந்து ஒரு சைக்கோ கேரக்டர் அப்படி பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. ஒரு ரீசனால 2 பேரும் ஏன் சைக்கோ ஆனாங்க அப்படின்னு இது பண்ணிட்டு தான் படம். மியூசிக் ஆக்சுவலி நல்லா இருக்கு. வசந்த் ரவியும் நல்லா நடிச்சிருக்காரு. அது சூப்பராக இருந்துச்சு. அதுதான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நல்லா நடிச்சிருக்காரு அவர். அந்த ஒரு இது மாதிரி தெரில, ஒரு ஆர்டிஃபிஷியல் மாதிரி தெரில, நேச்சுரலாக இருக்குது. வில்லனுக்கு வந்து ஒரு ஸ்டோரி இருக்குது, ஏன் அவர் இந்த மாதிரி சைக்கோ ஆனாருன்னு. அதை பேஸ் பண்ணி தான் ஓடும். அது செகண்ட் ஹாஃபில் தான் ரொம்ப பக்காவாக இருக்குது. அது ஒரு லேக் இல்லை படத்தில். போய் பாருங்கள் ஃபேமிலியாக.
ரேட்டிங்கா என்னோடதா பார்க்கலாம், ஒரு வாட்சபிள் தான். செகண்ட் ஹாஃபில் வந்து உங்களால் கெஸ்ஸே பண்ண முடியாத டேர்ன்ஸ் அண்ட் ட்விஸ்ட் இருக்குது. அந்த க்ரைம் பண்ணி இந்த தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக போவாங்க இல்லையா, அதை வந்து ரிவீல் ஆகும்போது செகண்ட் ஹாஃபில் பயங்கர சர்ப்ரைஸாக இருந்துச்சு. எல்லாருமே வந்து பார்க்கலாம், கண்டிப்பாக செகண்ட் ஹாஃப்காக படம் பார்க்கலாம், ஒர்த் வாட்ச். அவர் வசந்த் ரவியோட பெர்ஃபார்மன்ஸ் மற்ற படத்தோடலாம் கம்பேர் பண்ணும்போது இதில் பக்காவாக பண்ணியிருக்காரு. அவருக்கு போட்டியாக இன்னொருத்தர், 2 பேரும் சேர்ந்து செகண்ட் ஹாஃப் அதெல்லாம் பண்ணிட்டாங்க, சூப்பராக இருக்குது. கமர்ஷியல் க்ரைம் த்ரில்லர் இது. ம் 2 பேரும் சேர்ந்து பண்ணது தான் இந்த படத்தில் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வந்து அந்த அந்த செகண்ட் ஹாஃபில் ஒரு கேரக்டர் வரல, அவரும் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. படம் வேறு லெவலில் இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லாம் கப்புள்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கணும். நல்ல ஒரு கதை எடுத்திருக்காங்க, கண்டிப்பாக வந்து எல்லாம் வந்து பார்க்கணும். ஆமாங்க, கண்டிப்பாக ஒரு ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு கண்டிப்பாக இருக்குது. கண்டிப்பாக இன்டர்வல் கண்டிப்பாக ஒரு ட்விஸ்ட்டு கண்டிப்பாக இருக்குது. எல்லாம் கண்டிப்பாக வந்து பாருங்கள். லாஸ்ட் வரைக்கும் வேறு லெவல் ஆக்டிங். ஹீரோ சார் வந்து சூப்பராக ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. அவருக்காண்டியே கண்டிப்பாக பார்க்கலாம்.